ஹாய் ஆல், வெல்கம் டு டனிஷ் ஃபேஷன் டிசைனிங். இன்றைக்கி கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பெட்டிக்கோட், ஷிம்மி ஆர் பெட்டிக்கோட் ரெண்டுமே சொல்லலாம். இதுக்கு எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். மெஷர்மெண்ட்ஸ் என்னென்ன எடுக்கணும் அப்படின்னா லென்த்து, பஸ்ட் ரவுண்டு, ஷோல்டர், வேஸ்ட்டு கிரித்து, நேச்சுரல் வேஸ்ட் லென்த்து, ஃப்ரண்ட் நெக், பேக் நெக், அவ்வளோதான். லென்த் வந்து ஷோல்டர் டு ஃபுல் லென்த்து, அதாவது நம்ம இடுப்புக்கு கீழே நம்மளுக்கு ஃபுல் லென்த்துனா வேஸ்ட்டுக்கும் கீழே அந்த ஷிம்மியோட லென்த் எவ்வளோ இருக்கணுமோ அந்த அளவுக்கு ஃபுல் லென்த் எடுத்தாச்சு. ஷோல்டர்லேருந்து கீழே வரைக்கும், முட்டி வரைக்கும் வேணும்னாலும் சரி, முட்டிக்கு கீழே வேணும்னாலும் சரி, இல்லை முட்டிக்கு மேலே வேணும் அப்படின்னாலும் அது வரைக்கும் நம்ம லென்த் எடுத்துக்கலாம். பஸ்ட் ரவுண்டு ஹையஸ்ட் பார்ட் எங்கே இருக்கோ அதை சுற்றி ரவுண்ட் எடுத்துக்கணும். அங்கேயே நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு 2 விரல் வச்சு நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து ஷோல்டர் வந்து இந்த சைட்லேருந்து லெஃப்ட் டு ரைட்டு அந்த போன் தெரியும், அந்த போன் டு போன் வச்சு எடுத்துக்கணும். இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சு எடுக்காமல் லைட்டாக கொஞ்சம் கர்வ் கொடுத்து அந்த நெக்கு கிட்ட லைட்டாக ஒரு கர்வ் கொடுத்து எடுத்துக்கோங்க, ஒரு பெண்டு கொடுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து ஃபஸ்ட்டு லென்த் எடுத்துக்கலாம். நேச்சுரல் வேஸ்ட் லென்த்துனா வேஸ்ட்டோட லென்த்து. இப்போது இது 2 பார்ட்டாக இருக்கும். ஷிம்மி வந்து 2 பார்ட்டாக இருக்கும். பாடி பார்ட் தனியாக, பாட்டம் பார்ட் தனியாக, பாவாடை தனியாக, அது ரெண்டுத்தையும் நம்ம சேர்த்து தான் அட்டாச் பண்ணுவோம். இப்போ அந்த பாவாடை வரைக்கும் அந்த யோக் பார்ட் வரைக்கும் எவ்வளோ வேணும் அப்படிங்கிறது தான். வேஸ்ட்டு வந்து பஸ்ட்டுக்கு கீழே, இது நார்மலாக சின்ன பசங்க போடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஸ்ட்ரைட்டாக அப்படியே ஒரு 9 இன்ச்சஸ் ஆர் 10 இன்ச்சஸ் அவங்களுக்கு எங்கேருந்து ஸ்டார்ட் ஆனால், பாவாடை வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் ஆனால் நல்லாயிருக்கும்னு பார்த்துட்டு நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். ஸோ ஷோல்டர் டு வேஸ்ட் லென்த் எடுத்துக்கோங்க. அடுத்தது வேஸ்ட்டு கிரித்து. இப்போ நம்ம எந்த இடத்துல லென்த் எடுத்தோமோ, வேஸ்ட் லென்த் எடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த லென்த்து சுற்றி ரவுண்ட் எடுக்க போகிறோம். ஓகேவா? இப்போது அந்த இடத்துலையும் நீங்கள் வேஸ்ட்டு கிரித் வந்து லைட்டாக ஒரு 2 ஃபிங்கர் வச்சு ரவுண்ட் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட் நெக், பேக் நெக் எடுத்துக்கலாம். இவ்வளோ தான் நம்மளுக்கு பெட்டிக்கோட்க்கு தேவைப்படுற மெஷர்மெண்ட்டு. இதில் வந்து நான் 4 வயசு பொண்ணுக்கான மெஷர்மெண்ட்டு நான் இங்கே எழுதி வச்சுருக்கேன். நீங்கள் என்ன மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறீங்களோ அதை நீங்கள் இங்கே எழுதிக்கோங்க. யாருக்கு எடுக்கிறீங்களோ அந்த மெஷர்மெண்ட் எடுத்து நீங்கள் எழுதிக்கோங்க. அடுத்தது டிராஃப்டிங் போட்டுக்கலாம். இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ரெக்கார்ட் நோட்டில் காப்பி பண்ணிக்கோங்க. இது வந்து பஸ்ட்டு கிடையாது, வேஸ்ட். இதை அடிச்சுட்டு இங்கே நான் வேஸ்ட்டுன்னு போட்டிருக்கேன். இப்போது டிராஃப்டிங் வந்து பெருசாக நம்ம ஸ்கர்ட் பார்ட்டுக்கு போட மாட்டோம், யோக் பார்ட்டுக்கு மட்டும்தான் போடுவோம். யோக் பார்ட்டுக்கான கேல்குலேஷன்ஸ் இருக்கீங்க. லாஸ்ட் வீடியோவில் ஸ்லிப் எப்படி பண்ணுறதுன்னு போட்டிருந்தேன். சேம் மெத்தட், ஸ்லிப் எப்படி நம்ம பண்ணமோ அதே மாதிரி தான் இங்கே யோக் பார்ட் நம்ம பண்ண போகிறோம். இதே மாதிரி நம்ம என்னென்ன மெஷர்மெண்ட் எடுக்கிறோமோ அது அந்த ஷிம்மிக்கு அந்த ஸ்லிப்புக்கு என்னென்ன நம்ம பண்ணமோ சேம் ஃபார்மேட்டில் தான் இது பண்ண போகிறோம். ஒரு சின்ன சேஞ்சஸ் மட்டும் இருக்கும். ஏன்னா பேக்கில் வந்து ஃபுல் ஓப்பன் கொடுக்காம லைட் ஓப்பன் கொடுப்போம். அதில் வந்து நம்ம கொடுத்துருக்க மாட்டோம். ஸ்லிப்பில் வந்து எந்த ஓப்பனுமே கொடுத்துருக்க மாட்டோம். ஆனால் இதுக்கு வந்து நம்ம ஓப்பன் கொடுப்போம். மோஸ்ட்லி வந்து பெட்டிக்கோட் வந்து சின்ன பசங்க போடுற மாதிரி தான் இருக்கும், குட்டி பிள்ளைங்க போடுற மாதிரி தான் இருக்கும். இது வந்து யூஸ்வலாக பாவாடை சட்டைக்கு போடுவாங்க, இல்லை நார்மலாக பெட்டிக்கோட் மாதிரி வெறும் ஷிம்மி மாதிரியும் போட்டுப்பாங்க. அந்த வெறும் பெட்டிக்கோட் மட்டும் போட்டுப்பாங்க. ஸோ பேக்கில் வந்து நம்ம ஓப்பன் வச்சு தான் நம்ம பண்ணுவோம். ஃபுல் ஓப்பன் இல்லாமல் மேலே மட்டும் ஓப்பன் கொடுத்து பண்ண போகிறோம். இப்போ இது எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போது இங்கே வேஸ்ட்டு லென்த்துன்னு கொடுத்துருக்காங்களா, வேஸ்ட்டு லென்த்துனா நம்ம நேச்சுரல் வேஸ்ட் லென்த் எடுத்தோம் இல்லையா, நேச்சுரல் வேஸ்ட் லென்த் எவ்வளோ அப்படிங்கிறத இங்கே நம்ம போட்டுக்கணும். இதில் வந்து 10.5 செகண்ட் நேச்சுரல் வேஸ்ட் லென்த் வந்து இதில் வந்து 12.5, 12 இந்த மாதிரி ஹாஃப் கொடுத்துருக்கிறது அதெல்லாம் வந்து 0.5 சொல்லுவாங்க. இந்த ஹாஃபை வந்து 0.5ன்னு கால்குலேட்டரில் போடணும். இப்போது வேஸ்ட் லென்த்து 0.5 12.5 இங்கே +1 கொடுத்துருக்காங்க. +1 எதுக்குன்னா ஷோல்டர் 1/2 இன்ச்சுக்கும் 1/2 இன்ச் வந்து பாட்டம் பார்ட்டு அட்டாச் பண்ணுறதுக்கும். ஸோ 13.5. அடுத்தது ஆம் ஹோல் லென்த்து. இது வந்து
பர்ஸ்ட்டை 6ஆல் டிவைட் பண்ணி -1 கொடுத்து போடுறது. இங்கே வந்து நீங்கள் -1ம் கொடுக்கலாம், இல்லை +1ம் கொடுக்கலாம். ஏன்னா இது -1 கொடுக்கும்போது ரொம்ப ஃபிட்டிங்காக இருக்கும். நீங்கள் +1ஐயும் கொடுத்து போடலாம். +1 கொடுக்கும்போது அந்த ஆர்ம் ஹோல் கிட்ட கொஞ்சம் லூஸ் கிடைக்கும். இங்கே +1 போட்டுக்கோங்க. இப்போ இதை எப்படி போடணுன்னா, இது ஃபுல்லாகவே இந்த மாதிரி கொடுத்துருக்கிறது எல்லாமே டிவைடு, இதுக்கப்புறம் வர்றது எல்லாம் மல்டிப்ளை. ஸ்லிப் பார்த்தவங்களுக்கு இந்த வீடியோ இது எப்படி கால்குலேட் பண்ணணும்னு தெரியும். சேம் அதே மாதிரி தான் இப்போ பண்ண போகிறோம். இந்த மாதிரி கொடுத்துருக்கிறது எல்லாமே டிவைடு, இதுக்கு அடுத்து இந்த மாதிரி வர்றது எல்லாமே மல்டிப்ளை. ஸோ இப்போ இது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். அடுத்தது வந்து 1 டிவைடட் பை 6 இன்ட்டு பஸ்ட் ரவுண்ட் எவ்வளோ 23 ப்ளஸ் 1 ஈக்குவல் 4.8. ஓகே 4.8. அதுக்கு அடுத்தது 2 to 3 வந்து பஸ்ட் ரவுண்டு. 1 டிவைடட் பை 4 இன்ட்டு பஸ்ட் 23 ப்ளஸ் 1 ஈக்குவல் 6.7. நெக்ஸ்ட்டு வேஸ்ட் ரவுண்டு. 1 டிவைடட் பை 4 இன்ட்டு வேஸ்ட்டு. இங்கே வந்து பஸ்ட் ரவுண்ட் எடுக்கும்போது பஸ்ட்டை போட்டுக்கணும், வேஸ்ட் எடுக்கும்போது வேஸ்ட் ரவுண்டுக்கு என்ன மெஷர்மெண்ட்டோ அதை போட்டுக்கணும். வேஸ்ட் இங்கே வந்து கர்த்துன்னு கொடுத்துருக்காங்க, அது வந்து ரவுண்டு தான். இது வந்து 26 ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 7.5. நெக்ஸ்ட்டு வந்து ஷோல்டர். 1 டிவைடட் பை 2 இன்ட்டு ஷோல்டர் வேல்யூ என்ன 12.5 மைனஸ் 1. இது வந்து மைனஸ் பண்ணுறது ஓகே தான், ஆனால் சின்ன பசங்களுக்கு பண்ணும்போது நீங்கள் என்ன வேல்யூ மைனஸ் பண்ணாமல் என்ன வேல்யூ வருதே அதே போட்டுக்கலாம். மைனஸ் பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அப்படியே போட்டுக்கலாம். 5.2. நெக்கோட வித்து பர்ஸ்ட் 23 டிவைடட் பை 12 ப்ளஸ் ஹாஃப் கொடுத்துருக்காங்களா, அது வந்து 0.5 ஈக்குவல் 2.4. ஃப்ரண்ட்டுக்கு பேக்குக்கு என்ன நெக்கு நீங்கள் எடுத்தீங்களோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. பேக் நெக் எவ்வளோ எடுத்துருக்கீங்களோ அதை எழுதிக்கோங்க. ஃப்ரண்ட்டுக்கு எவ்வளோ நெக் எடுத்திருக்கீங்களோ அதை எழுதிக்கோங்க. இங்கே 4ஆக இருக்கலாம், 3ஆக இருக்கலாம் பேக் நெக்கு, அந்த மாதிரி மாற்றி இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் பேக் நெக் வந்து ரொம்ப க்ளோஸாக வைக்கிறீங்க, 3, 2 அந்த மாதிரி வைக்கிறீங்க அப்படின்னா பேக்கில் கண்டிப்பாக நீங்கள் ஒரு சின்ன ரவுண்ட், அதாவது ஓப்பன் மாதிரி கொடுக்கணும். ஏன்னா போடுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கணும். பசங்களுக்கு வந்து போடும் போது கம்ஃபர்டபுளாக இருந்தால் தான் அந்த ட்ரெஸ்ஸை போடுவாங்க. ஸோ பேக்கில் அந்த ஓப்பன், இப்போ நீங்கள் ரெண்டுமே ஈக்குவல், இப்போ 5 வந்து ரொம்பவே அதிகம். இப்போ நம்மளுக்கே வந்து 5 வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ சின்ன பசங்களுக்குன்னு போடும்போது நான் இப்போ இந்த மெஷர்மெண்ட் மட்டும் மாற்றுறேன். பேக்கில் வந்து நான் 2.5 வைக்கிறேன், ஃப்ரண்ட்டுக்கு ஒரு 4 வைக்கிறேன். இதுவே ஆக்சுவலாக அதிகம்தான், ஏன்னா 4 வயசு குழந்தைக்கு அப்படின்ற போது ரொம்பவே அதிகம்தான். ஸோ இங்கே நம்ம 3 கூட வச்சுக்கலாம். இப்போ ரெண்டுமே ஈக்குவலாக வைக்கிறீங்க, இப்போ 4 வைக்கிறீங்க, ரெண்டுமே 4 வைக்கிறீங்க, ஃப்ரண்ட் நெக் பேக் நெக் 4 வைக்கிறீங்க, 5 வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஓப்பன் கொடுக்கவே தேவையில்லை. ஸ்லிப் எப்படி ஸ்டிச் பண்ணுமோ சேம் அதே மாதிரி இதை ஸ்டிச் பண்ணிவிட்டு பாட்டம் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். இதில் வந்து அந்த சேஞ்சஸ் பண்ணிக்கோங்க. ஸ்லிப் ஸ்டிச் பண்ணது அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு புரியும். கண்டிப்பாக அந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஈஸியாகவும் இருக்கும். இந்த நெக்கு வந்து நீங்கள் ரொம்ப மாற்ற தேவையில்லை. ஓகே, இதெல்லாம் நம்ம பேட்டர்ன் போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்கர்ட் பார்ட்டுக்கு நம்ம கால்குலேஷன் மட்டும் போட்டுக்கலாம், இதுக்கு வந்து பேட்டர்ன் போட தேவையில்லை. இப்போ ஸ்கர்ட் பார்ட்டில் வந்து 0 to 1 லென்த் வந்து ஃபுல் லென்த் எடுத்தோம் பார்த்தீங்களா, ஷோல்டர் டு நீ வரைக்கும் எடுத்தோம்ல, அந்த லென்த் எவ்வளோனா 27. ஸோ 27 வெயிஸ்ட் லென்த்து, நேச்சுரல் வெயிஸ்ட் லென்த் எடுத்தோம்ல, அது மைனஸ் கொடுத்து நேச்சுரல் வெயிஸ்ட் லென்த் எவ்வளோ எடுத்தோம், ஸோ 12.5 ஈக்குவல் பண்ணால்
14.5 வருது. +1 ஆட் பண்ணிக்கணும். +1 வந்து நம்ம அட்டாச் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும், ஃபோல்டிங்க்கும் யூஸ் ஆகும். இது வந்து நீங்கள் 1.5ஆகவும் கொடுத்துக்கலாம். ஏன்னா கீழே நம்ம 1 இன்ச்சுக்கு மடித்து தைப்போம், ப்ளஸ் 1/2 இன்ச்சில் அட்டாச் பண்ணுவோம். கீழே பார்டர்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கீழே மடித்து தைக்க வேண்டிய அவசியம் இருக்காது. 1/2 இன்ச் ஆர் 1 இன்ச் மட்டும் கொடுத்தா போதும். 1 இன்ச் வந்து யோக் அண்ட் பாட்டம் அட்டாச் பண்ணுறதுக்கு மட்டும் 1 இன்ச்சு கொடுத்துக்கோங்க. சப்போஸ் ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்குது, கலர் இல்லாமல் ப்ளைனாக இருக்குது அப்படின்ற போது நீங்கள் இங்கே 1.5 கொடுக்கணும். ஏன்னா கீழே மடித்து தைக்கிறதுக்கு 1 இன்ச்சும் அட்டாச் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச்சும் போகும். ஸோ 1.5 நான் கொடுக்குறேன். நான் இப்போ எடுத்துருக்கிற துணி வந்து ப்ளைனாக இருக்குது. ப்ளைனாக மீன்ஸ் எல்லாமே ஈவனாக இருக்குது, ஒரே மாதிரி இருக்குது, பார்டர்லாம் எதுவுமே இல்லாமல். நான் அதனால் 1.5 கொடுத்துருக்கேன். இப்போது லென்த் மைனஸ் ஃபுல் லென்த் மைனஸ் வெயிஸ்ட் லென்த் பண்ணால் 14.5 வருது. ப்ளஸ் நான் 1.5 ஆட் பண்ணுறேன். ப்ளஸ் 1.5 ஈக்குவல் பண்ணால் 16 வருது. 16. அடுத்தது மெட்டீரியல். இப்போ நம்ம என்ன மெட்டீரியல் எடுத்திருக்கோம், எவ்வளோ தூரத்துக்கு இருக்குது அப்படிங்கிறத மட்டும் வச்சு நம்ம இங்கே போடுறது. அப்படி இல்லைன்னா 1/2 இன்ட்டு வேஸ்ட்டு. இது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ முக்கால்வாசி நம்ம எவ்வளோ மெட்டீரியல் வச்சுருக்கோமோ அதில் அப்படியே நம்ம மார்க் பண்ணி ப்ளீட் கொடுத்து நம்ம போட்டுருவோம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி போட்டுக்கலாம். 1/2 இன்ட்டு வேஸ்ட்டு. வேஸ்ட்டு ரவுண்டு, வேஸ்ட்டுன்றது வேஸ்ட் ரவுண்டு. வேஸ்ட்டு கிரித் இங்கே கொடுத்துருக்காங்க 26 13. இந்த அளவுக்கு துணி எடுத்துக்கிட்டால் போதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம எவ்வளோ மெட்டீரியல் எடுத்திருக்கோமோ அதையே நம்ம வச்சு ப்ளீட் கொடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு விட்டு இருக்கோ அதை நம்ம வேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ப்ளீட் கொடுத்து வச்சுக்கலாம். இப்போது இதுக்கு மட்டும் நம்ம பேட்டர்ன் போடலாம். பெட்டிகோட்கான டிராஃப்டிங் போடலாம். இப்போது அந்த நம்ம நோட்ஸ் எழுதணும் இல்லையா, 0 to 1. இப்போ லெஃப்ட் சைடில் இருக்க அந்த டிராஃப்டிங் வச்சு பாடி பார்ட்டுன்னு கொடுத்து டிராஃப்டிங் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு நம்மளுக்கு கிடச்சிருக்க வேல்யூவேஷனில் நம்ம பேட்டர்ன் கட் பண்ண போகிறோம். நான் இதை ஃபோல்டிங்கில் எடுத்திருக்கேன். நீங்கள் ஃபோல்டிங்கில் எடுத்தாலும் ஓகே, சிங்கிள் பேப்பராகவும் எடுத்தாலும் ஓகே. நான் நியூஸ் பேப்பரில் போடுறேன். எங்கிட்ட இப்போதைக்கு இது தான் இருக்குது. பேட்டர்ன் ஷீட் இருந்ததுன்னா பேட்டர்ன் ஷீட்லேயும் போடலாம். ஸோ இப்போ 0 to 1 வந்து 13.5 இருந்தது. பேட்டர்ன் ஷீட்டில் மேலேருந்து இப்படி வைக்கணும். இப்படி வச்சு 13.5 எங்கே வருதோ அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது 13.5 எனக்கு இங்கே வருது, இங்கே நான் மார்க் பண்ணியிருக்கேன். இதை வந்து இப்போ 0 நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணோம் அங்கே இடத்துல இந்த 0 போட்டுக்கோங்க, இங்கே 1 போட்டுக்கோங்க. ஓகேங்களா. இப்போது நான் இந்த மெஷர்மெண்ட்டை எப்படி யூஸ் பண்ணணுங்கிற வீடியோவை நான் லாஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். இன்ச் டேப்பை எப்படி நம்ம மெஷர் பண்ணணும், 1லேருந்து பண்ணணுமா 0லேருந்து பண்ணணுமா அப்படிங்கிறது நான் உங்களுக்கு அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக அதையும் பாருங்கள். பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி மார்க் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஓகே, அடுத்தது வந்து 0 to 2, அதாவது ஆர்ம் ஹோல் லென்த்து. இப்போது 0 to 2 வந்து ஆர்ம் ஹோல் லென்த்துன்றீங்க, ஆனால் ஏன் இங்கே மார்க் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போது ரெண்டு பக்கமும் ஈவனாக இருக்கணும். இப்போ இது வந்து ஈவனாக இருக்கிறதுனால நான் இந்த சைடு மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணி சேம் இது என்ன நம்ம அளவு எடுத்தோமோ அதே அளவுக்கு இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, எனக்கு நேரடியாக ஆர்ம் ஹோல் எங்கே மார்க் பண்ணணுமோ அங்கே மார்க் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு லென்த்து மார்க் பண்ணிக்கோங்க. லென்த்து மார்க் பண்ணிவிட்டு அடுத்தது ஷோல்டர் மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஷோல்டர் எங்கே இருக்கோ அங்கேருந்து தான், அதுக்கு நேராக தான் நீங்கள் அந்த ஆர்ம் ஹோல் லென்த்தை வந்து நீங்கள் மார்க் பண்ணுவீங்க. ஷோல்டருக்கு நேராக தான் நீங்கள் இங்கே மார்க் பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு லென்த்து ஃபுல் லென்த்து யோக் பார்ட்டுக்கான ஃபுல் லென்த்தை மார்க் பண்ணிவிட்டு ஷோல்டர் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஆர்ம் ஹோல் லென்த்தை மார்க் பண்ணலாம். ஆனால் நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே நான் போகிறேன் அப்படின்றவங்களுக்கு இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. 0 to 2 4.8. 4.8. இது வந்து 0 to 2, இங்கே 2ன்னு மார்க் பண்ணிக்கணும். அதுக்கடுத்து 2 to 3. 2 to 3 வந்து 6.7. இப்போ இங்கே 2 மார்க் பண்ணிட்டோம். இங்கே 2 to 3 எப்படி மார்க் பண்ணணுங்கிறது இந்த சைடில் கொடுத்துருப்பாங்க, அந்த டிராஃப்டிங்கில் கொடுத்துருப்பாங்க எங்கே மார்க் பண்ணணும் அப்படிங்கிறது. அதை பார்த்துட்டு 2ல் வச்சு ஆப்போசிட்டில் 6.7.
6.7. இப்போது இந்த லென்த் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லென்த்தோட அளவே தான் நம்மளுக்கு இங்கே இந்த லென்த்தும் இருக்கணும். அப்போ தான் உங்களோட ஆர்ம் ஹோல் லென்த்தை இங்கே நீங்கள் கரெக்டாக போட முடியும். அதனால் இங்கே நீங்கள் ஒரு வாட்டி மார்க் பண்ணிவிட்டு இதுக்கு நேராக எவ்வளோ அளவு இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. நம்ம 0 to 2 எவ்வளோ மார்க் பண்ணோம், 4.8. ஸோ 4.8 இங்கே ஒரு வாட்டி செக் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல் ஷேப்பில் போட்டுக்கோங்க. இப்போ இந்த இடம் 3, 2 to 3. ஓகேவா? அடுத்தது வந்து 1 to 4. 1 to 4 வந்து வேஸ்ட் ரவுண்டு நம்ம 7.5 மார்க் பண்ணோம். இங்கே நம்ம ஏற்கனவே மார்க் பண்ணியிருக்கோம். இதுதான் அந்த 1, அந்த 0 to 1, 1லேருந்து 4. 1லேருந்து 4 எவ்வளோ? 7.5. ஸோ இங்கே நான் 7.5 மார்க் பண்ணுறேன். இப்போ இதோட ஹைட் எவ்வளோ இருக்குது? இந்த ஹைட் வந்து 13.5 இருந்தது. இங்கே மார்க் பண்ணதும் 13.5 இருக்கா அப்படிங்கிறத ஒரு வாட்டி மேலேருந்து டேப் வச்சு செக் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு கரெக்டாக இருக்குது 13.5. இப்போ இங்கே பெண்டாக இருக்குது பார்த்தீங்களா, அதையும் ஒரு வாட்டி இப்படி வச்சு பாருங்கள். கரெக்டாக இருக்குது 13.5. இது வந்து எனக்கு 4. அடுத்தது ஷோல்டர் மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்டர் வந்து 0 to 5, 5.2 இருக்குது. 5.2. இப்போது அப்படியே நெக்கோட வித்தையும் மார்க் பண்ணிக்கலாம். 2.4 மார்க் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஷோல்டர் எவ்வளோ இருக்கோ அதே அளவுக்கு நீங்கள் இங்கே கீழேயும் மார்க் பண்ணிக்கோங்க. 2லேருந்து அதோட வித்தை மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஷோல்டர் 5.2 இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து குட்டியாக இருக்கும். ஏன்னா நம்ம பஸ்ட் ரவுண்டை விட எக்ஸ்ட்ராவாக நம்ம 1 இன்ச் தான் கொடுத்துருக்கோம். அதுதான் சொன்னேன், நம்ம மைனஸ் பண்ணி போடாமல் நம்ம அப்படியே போட்டிருந்தோம் அப்படின்னா இது இன்னமும் பெருசாக இருக்கும். இந்த இடம் ரொம்பவே குட்டியாக இருக்கும். அப்போ இந்த ஷேப் அந்த ஆர்ம் ஹோல் கிட்ட வந்து ரொம்ப டைட் கொடுக்குற மாதிரி இருக்கும். எல்லாருக்குமே அப்படி மைனஸ் பண்ணணுன்ட்டு இல்லை, எல்லாருக்குமே அப்படியே போடணுன்ட்டும் கிடையாது. அவங்கவுங்க பாடி கிட்ட மாதிரி நீங்கள் மைனஸ் பண்ணி போட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த ரவுண்டு கொடுக்குறீங்க பார்த்தீங்களா, 2 to 3க்கு வந்து நம்ம +1 போட்டிருப்போம். நீங்கள் 2 இன்ச் வரைக்கும் நம்ம ஆட் பண்ணலாம். அப்படி ஆட் பண்ணும்போது உங்களுக்கு இங்கே வந்து எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும். நீங்கள் இந்த கர்வும் வந்து கரெக்டாக போட முடியும். இப்போ வந்து எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு லென்த்து நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். லென்த்து, பஸ்ட் ரவுண்டு, இந்த சைடில் எல்லாம் ஜாயின் பண்ணுறதுன்னு பண்ணிக்கலாம். 3 and 4. இது வந்து நெக்கு மார்க் பண்ணணும். இப்போ இந்த 0 to 6 வந்து மார்க் பண்ணியாச்சு. நெக்கோட வித் என்னன்றது நம்ம மார்க் பண்ணியாச்சு. ஆனால் இன்னும் அதோட ஹைட்டு, இப்போ ஃப்ரண்ட் நெக் பேக் நெக் எவ்வளோங்கிறது நம்ம மார்க் பண்ணலை. அது எப்படின்னா இந்த 0லேருந்து மார்க் பண்ணணும். இப்படி கிராஸாக மார்க் பண்ணக்கூடாது. இந்த 6 to 7, 6 to 8ன்னு கொடுத்துருப்பாங்கல்ல, அதை வந்து இப்படி மார்க் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு நம்ம எவ்வளோ அப்படிங்கிறத நீங்கள் இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு நெக்கோட வித் எவ்வளோன்றதையும் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்கோட வித் வந்து 2.4. ஸோ 2.4 இங்கே மார்க் பண்ணிவிட்டு பாக்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறமா ரவுண்ட் ஆர் பானைக்கு என்ன கொடுக்குறீங்களோ அதை நீங்கள் மார்க் பண்ணணும். இங்கே போட்டுட்டு அதுக்கப்புறம் இது நீங்கள் ரவுண்டு கொடுக்குறீங்களா பானைக்கு கொடுக்குறீங்களான்றதை இங்கே நீங்கள் போட்டுக்கணும். ஸோ அதுதான் 6 to 7, 6 to 8ங்கிறது. அதுக்கப்புறம் 5 to 5' கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அது வந்து இதே தான்
இந்த 5 to 5 dash இங்கே 0 to 5 போட்டிருப்போம். இது 2லேருந்து 5 dash. ஸோ 5 to 5 டேஷோட மிட் பாயிண்ட் வந்து எக்ஸ். இப்போ இதுக்கு எப்படி மிட் பாயிண்ட் எடுக்கணும் அப்படின்னா 5ல் டேப் வச்சுக்கோங்க. 5 டேஷில் இன்னொரு ஃபிங்கர் வச்சுட்டு 5 டேஷ் வரைக்கும் இப்படி ஃபோல்ட் பண்ணி எங்கே அந்த மடிப்பு வருதோ அதுதான் மிட் பாயிண்ட். ஸோ இது வந்து எக்ஸ். இது வந்து தேவை கிடையாது, இருந்தாலும் அதை நம்ம அங்கே நோட்ஸில் கொடுத்துருக்கிறதுனால நம்ம போட்டிருக்கோம். உங்களுக்கு சொல்கிறதுக்காக நான் அதை போடுறேன். இப்போ இந்த இடத்துல கர்வ் போட்டுக்கலாம். இதில் இப்போ நம்மளுக்கு குட்டி தானே இருக்குது, இதை வந்து இப்படி நல்லா டர்ன் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே கர்வ் போட்டுக்கலாம். இப்போது இது பார்த்திங்கன்னா பஸ்ட் ரவுண்டை விட வெயிஸ்ட் ரவுண்ட் அதிகமாக இருக்கிறதுனால இப்படி இருக்குது. இப்போது சப்போஸ் வந்து வேறு இப்போது இது வந்து நான் யாருக்கும் மெஷர் பண்ண கிடையாது, எனக்கு கொடுத்துருக்க சார்ட் வேல்யூ வச்சு நான் போடுறேன். யாராவது மெஷர் பண்ணி இப்போ நீங்கள் பாடியிலேருந்து மெஷர் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது ரெண்டும் சேமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா பஸ்ட் ரவுண்டை விட வெயிஸ்ட் ரவுண்டு கம்மியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த லைன் வந்து எப்படி வேணால் ஷேப் மாறலாம். இது வந்து இப்படியும் வரலாம், இப்படியும் போகலாம். இந்த இடம் வந்து நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இது இன்னும் சின்னதாக இருக்குது, பிக்சரில் அப்படி இல்லையே அப்படின்னு நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்லை. இப்போ பஸ்ட் ரவுண்ட் வந்து நீங்கள் உங்கள் பாடியிலேருந்து எடுக்கிறீங்க. இப்போ பெரியவங்களுக்கு நம்ம பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடம் பெருசாக இருக்கும், இங்கே வந்து சின்னதாக இருக்கும். இதே ஒரு சில பேருக்கு என்ன ஆகும்னா ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். இந்த லைன் வந்து ரெண்டுமே ஸ்ட்ரைட்டாக இருக்கும். இன்னொருத்தவங்களுக்கு இப்படி இந்த பிக்சரில் காட்டுற மாதிரி இப்படி க்ராஸாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு வேஸ்ட் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும், பஸ்ட்டை விட வேஸ்ட் வந்து சின்னதாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்லை. அதே மாதிரி பிக்சரில் வந்து இங்கே 6லேருந்து இப்படி ஸ்லோப் கொடுத்து 1/4 inch அப்படின்னு போட்டிருப்பாங்க. நான் அதை போட கிடையாது, ஏன்னா நம்மளுக்கு இதுக்கு ஸ்லோப் தேவை கிடையாது. நம்ம ஸ்லோப் கொடுக்காம தான் கட் பண்ண போகிறோம். இப்போ இந்த பேட்டர்னை கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அங்கே வந்து ஃபோல்டு அண்ட் கட் டு அப்படின்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா, இந்த கிளாத்தில் நம்ம ஃபோல்டு சைடு வைக்க போகிறோம். அதனால் இங்கே ஃபோல்டுன்னு நம்மளுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கட் டு அப்படின்னா இங்கே தெரியல, கட் டு அப்படின்னா பீஸ், அதாவது ஃப்ரண்ட் பீஸ் ஒன்றும் பேக் பீஸ் ஒன்றும் சேர்த்து 2 பீஸ் இருக்க போகுது. ஸோ 2 கட் டூனா 2 பீஸ், ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டும் சேர்த்து கட் டூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான், கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இது வந்து பாடி பார்ட். பேப்பருக்கு யூஸ் பண்ணுற சிசர் எப்பயுமே பண்ணணும் பேப்பரில் கட் பண்ணும்போது. இப்போது நான் நெக்குக்கு வந்து இங்கே நான் மார்க் பண்ணியிருக்கேன், ஆனால் இன்னும் எதுவும் கட் பண்ண கிடையாது. பேக் பார்ட்டில் நம்ம வி மாதிரி நம்ம கொடுக்க போகிறோம், நடுவில் இப்படி ஒரு கட் கொடுக்க போகிறோம். இது நீங்கள் இதை கட் பண்ணினாலும் ஓகே, இல்லை கட் பண்ணாமல் கிளாத் கட் பண்ணும்போது மார்க் பண்ணி கட் பண்ணாலும் ஓகே. இப்போ நான் ரவுண்ட் நெக்கே கொடுத்துக்கிறேன். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுத்துக்குமே நான் வந்து இப்போது 3 inch தான் எடுக்க போகிறேன். எடுத்துகிட்டு இதை கட் பண்ணிடலாம். அவ்வளோதான். இதை நம்ம எப்படி கிளாத்தில் வச்சு எப்படி கிளாத்தை ஃபோல்ட் பண்ணி எப்படி ஃபோல்ட் பண்ணுறோம், எப்படி இதை வச்சு பின் பண்ணி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்காக ரொம்பவே நன்றி. இதோட ஸ்டிச்சிங் வீடியோ செகண்ட் பார்ட் 2ல் போடுறேன். தேங்க்யூ, பாய்.